ஹலோ மக்களே, எல்லா பேரும் சேஃபாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப டைம் யூஸ் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகலாம். மைத்திரி வந்து இப்போ ஒரே ஒரு விஷயம் தான் சொல்லுவாங்க இளையராஜாவை பார்த்து. இளையராஜா கட்டம் சரியில்லை, நம்ம கூட விளையாடுறதே அவனுக்கு வேலையா போச்சுடா. இந்த விஷயத்தை வந்து நம்ம மூணா பார்க்கலாம். மைத்திரி வெர்சஸ் இளையராஜா, நெட்ஃபிளிக்ஸ் வெர்சஸ் இளையராஜா, அதுக்கப்புறம் வந்து சோனி வெர்சஸ் இளையராஜான்னு சொல்லி இந்த விஷயத்தை மூணா பிரிக்கலாம். ஆப்போசிட்ல இருக்கிற பேர் மாறிட்டே இருக்கும், ஆனா இந்த பக்கம் இளையராஜா பேர் அப்படியே தான் இருக்கும். ஏன்டா சம்மந்தமே இல்லாம ஜிபி விஷயத்தை இப்ப பேசிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, பாடவும் செய்வேன். ஜிபியு விஷயம் ஒட்டி கிடையாது ராசா, நம்ம டியூட் விஷயமும் புதுசா வந்துடுச்சு. அதை வந்து நான் இப்ப டீட்டெயிலா சொல்றேன். டியூட் படத்துல வந்து கருத்த மச்சாவும் அதுக்கப்புறம் வந்து 100 வருஷம் இந்த ரெண்டு பாட்டும் வந்து படத்துல யூஸ் பண்ணியிருப்பாங்க. யூஸ் பண்ணதுனால வந்து இன்னைக்கு வந்து ஒரு கோர்ட்ல வந்து ஹியரிங் போயிருக்கு. ஜிபியு விஷயமா ஹியரிங் போயிட்டு இருக்கும்போது சேம் ப்ரொடக்ஷன் கம்பெனி சோனி கிட்ட ரைட்ஸ் வாங்கி எங்களோட ரெண்டு பாட்டை வந்து யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி அவங்க வந்து ஜட்ஜி கிட்ட வந்து ப்ரொசீட் பண்ணியிருக்காங்க. ஜட்ஜ் வந்து என்ன சொல்லிட்டாங்க, இதை வந்து இந்த கேஸோட ஆட் பண்ணிலாம் பார்க்க முடியாது, நீங்க வேணா இது தனி கேஸா போடுங்க, அது தனியா வந்து விசாரிக்கலாம்ன்ற மாதிரி வந்து அவர் சொல்லிட்டு போல இருக்கு. இவங்க என்ன இவ்வளவு பெரிய ப்ரொடக்ஷன் கம்பெனி ரைட்ஸ் கூட வாங்காம யூஸ் பண்றாங்களா? உன்னை பத்தி நான் கூட என்ன ரசிக்கிறேன், நீ நம்ம சீப்பால இருந்திருக்க கேட்டிங்கன்னா அது அப்படிலாம் கிடையாது. ஆல்ரெடி வந்து சோனி கிட்ட வந்து இவங்க ரைட்ஸ் வாங்கி தான் வந்து இந்த பாட்டை வச்சிருக்காங்க. ஜிபியூலையும் சரி நம்ம டியூட்லையும் சரி ரெண்டு இடத்துலையும் வந்து சோனி கிட்ட ரைட்ஸ் வாங்கி தான் வச்சிருக்காங்க. பட் வந்து இளையராஜா சைடு என்ன சொல்றாங்கன்னா, இப்போ ஒரு பாட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து பாதி ரைட்ஸ் வந்து கம்போசருக்கும் இருக்கு, சிங்கருக்கும் இருக்கு, லிரிக்ஸ் ரைட்டர்ஸுக்கும் இருக்குன்னு சொல்லி எல்லா பேருக்கும் வந்து இருக்கு. ஓகேவா? ஸோ அவங்களோட ஷேர் வந்து எங்களுக்கு வரலன்னு சொல்லி அவங்க தனியாக கேஸ் போடுறாங்க. ஸோ இதுதான் வந்து ஓவரால் விஷயமாகவே வந்து இருக்குது. ஏன் இளையராஜா வந்து இப்படி பண்ணுறாரு, மற்ற மியூசிக் டைரக்டர்லாம் அது பண்ணுறதே இல்லைன்னு சொல்லி நீங்கள் கேட்டிங்கன்னா, மற்ற மியூசிக் டைரக்டர் வந்து அதுக்கான தனியான ஆர்கனைசேஷன் வச்சுருக்காரு, அதுக்கான தனியாக விஷயங்கள் நிறைய விஷயங்கள் இருக்குது. அது வந்து இந்த வீடியோவில் டீப்பாக பேச முடியாது, இன்னொரு வீடியோவில் நம்ம டீப்பாக பேசலாம். ஸோ அதில் இருக்காங்க. இளையராஜா ஒண்டி தான் தனியாக வந்து அவர் போராடிக்கிட்டு இருக்காருன்னு சொல்லி நம்ம தாராளமாக சொல்லலாம். இளையராஜாக்கும் ஒரு பங்கு போகணும். இது சாங் யூஸ் பண்ணாலே கேஸ் போடுறாங்கன்னு சொல்லி தெரியுது. படம் ரிலீஸுக்கு முன்னாடியே தாங்க சார் என்னால் 20 வருஷம் தான் தர முடியும்னு சொல்லி கொடுத்து பிரச்சனையே முடிக்க வேண்டியது தானே. எல்லா பேருக்கும் தெரியும் இளையராஜா கேஸ் போடுவார்னு சொல்லிட்டு. ஒருவேளை இது வந்து அவங்க ப்ரொமோஷனுக்காக இந்த விஷயத்தை வந்து யூஸ் பண்ணுறாங்களான்னு எனக்கு பர்சனலாக தெரியல. பட் இந்த விஷயம் வந்து நடந்துகிட்டே இருக்கு. கடந்த ஒரு 2-3 வருஷமா நிறைய படத்தில் வந்து கேஸ் போட்டுக்கிட்டு இருக்காரு. யாருக்காச்சும் ஒருத்தர் தெரிஞ்சு சார் உங்கள் பாட்டை யூஸ் பண்ண போகிறோம் நாங்கள் வச்சுக்கிட்டான்னு சொல்லி கேட்கலாம், பண்ணுறதில்ல. என்னத்த சொல்ல, அடுத்த நியூஸ்குள்ளே போகலாம். விஷயம் நம்புறதா நம்ப முடியலையான்னு சொல்லி என்னால் இப்போதைக்கு சொல்ல முடியாது. இந்த விஷயத்த நான் சொல்கிறேன், இது எவ்வளோ ட்ரஸ்டபிள் ஃபேக்டராக இருக்குதுன்னு சொல்லி நீங்கள் எடுத்துக்கோங்க, அவ்வளோதான் என்னால் சொல்ல முடியும். ஆஸ் பர் ரிப்போர்ட் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, AK64 வந்து நம்ம மோகன்லால் வந்து ஒரு கேரக்டர் பண்ண போகிறாரு, அதுக்கப்புறம் ஸ்ரீலீலா வந்து ஒரு கேரக்டர் பண்ண போகிறாங்கன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. AK64 நம்ம ஆர்விக் ரவிச்சந்திரன் இப்போ டைரக்ட் பண்ண போகிறாருல, அந்த படத்துக்கு வந்து சொல்கிறாங்க. இது வந்து எந்த அளவுக்கு நம்புகிற ஃபேக்டராக இருக்குதுன்னு சொல்லி எனக்கு தெரில. இதுக்கே என்னால் நம்ப முடியலன்னா அடுத்து சொல்ல போகிற ஒரு விஷயம் தான் வந்து செம்ம ஷாக்கிங்கான விஷயம். அதை வந்து நான் எப்படி சொல்ல போகிறதுன்னு தான் தெரில. AK65 வந்து பிரசாந்த் நீல் தான் வந்து டைரக்ட் பண்ண போகிறாரு. ஆல்ரெடி பிரசாந்த் நீல் வந்து ஜூனியர் NTR ப்ராஜெக்ட் வந்து பிஸியாக இருக்காரு, உங்கள் எல்லா பேருக்கும் வந்து தெரியும். அந்த ப்ராஜெக்ட் முடிச்ச அப்புறம் AK65 ப்ராஜெக்ட் தான் வந்து அவர் ஸ்டார்ட் பண்ண போகிறாருன்ற மாதிரியான ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து சொல்கிறாங்க. இது எந்த அளவுக்கு ட்ரஸ்டபிள் ஃபேக்டராக இருக்குன்னு சொல்லி எனக்கு சத்தியமாக தெரியல. அப்போவே வந்து சொன்னாங்க பிரசாந்த் நீல் வந்து டைரக்ட் பண்ண போகிறாருன்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து நம்பவே இல்லை. ஏன் நானே அந்த விஷயத்த நம்பவே இல்லை. பட் இப்போ சோர்ஸெல்லாம் வந்து நிறைய பேர் வந்து AK வந்து பிரசாந்த் நீல் கூட ஒர்க் பண்ண போகிறாருன்னு சொல்லும் போது இன்னும் நல்லா இருக்கேன்ற மாதிரி ஒரு ஃபீலிங்காக தான் இருக்குது. நடந்தால் சந்தோஷம், ஃபேக் நியூஸாக இருந்தால் ஒரு ஏமாற்றம் தான். ஸோ அதனால தான் வந்து நம்பாதீங்கன்னு சொல்லி இந்த நியூஸை நான் ஸ்டார்டிங்லேருந்தே சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஸோ AK ஃபேன்ஸ் வந்து ஒரு வேறு லெவல் ஒரு எக்ஸைட்டான நெக்ஸ்ட் இயர் வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்கன்னு சொல்லி நம்ம தாராளமாக சொல்லலாம். AK ஃபேன்ஸ் நீங்கள் பண்ண வேண்டியது 3 விஷயம் தான். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, வீடியோக்கு லைக் கொடுங்க, அதுக்கப்புறம் ஹைப் ஆப்ஷன் தட்டி விடுங்க. 3 பண்ணால் போதுமான அளவு. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள். அதேமாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லா பேருக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. அது போக சேனலுக்கு புதுசாக இருந்தால் மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரி. ஹேவ் எ கிரேட் டே. நன்றி, வணக்கம், டாடா, பை பை.